எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஜூன் 2, 2026 அன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளோட தொகுப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிகமாகவே இருந்துச்சு. க்ளோசிங்கில் 100 பாயிண்ட் பாசிட்டிவ்ல வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் ஐடி செக்டர் இன்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை வந்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் 4% ஐடி இண்டெக்ஸ் வந்து அப்பா இருக்கு. அதுக்கான காரணம் நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அதில் ஏஐயோட இம்பேக்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்தாங்களோ அது அளவுக்கு நெகட்டிவாக வந்து இல்லை. ஸோ இதனால் அமெரிக்காவில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸோட பாதிப்பு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம மார்க்கெட்டில் ஐடி ஷேர்ஸ் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்திருக்கு. டிசிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று 5% கிட்ட அப்பா இருந்தது. இன்ஃபோசிஸ்மே ஒரு 5% கிட்ட அப்பா இருக்கு. ஆக்சுவலி இன்ஃபோசிஸில் ஒரு நியூஸ் வந்து இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐ பவர்டு ஜேர்னலிசம் டூல் வந்து ஒன்றை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனில் இருக்கிற ஹேண்டல்ஸ் பட் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி எடிட்டோரியல் யூஸ் ஒர்க் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுமே வந்து இன்ஃபோசிஸில் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை வந்து கொடுத்துருக்கு. அடுத்து ஹெச்சிஎல் டெக் இந்த கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா 4% கிட்ட அப்பாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஷேரில் இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஜெராக்ஸ் கூட போட்ட அந்த கான்ட்ராக்டில் ஒரு பார்ட்டை வந்து லூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதனால் ஒரு 200 எம்ப்ளாயிஸ் வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து விப்ரோ. ஸோ விப்ரோ வந்து ஒரு 1.5% தான் வந்து அப்பா இருந்தது. எப்பவுமே மற்ற ஐடி கம்பெனிஸ் எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு வந்து விப்ரோ எப்பவுமே வந்து ஏறாது. ஸோ விப்ரோவில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா விப்ரோ ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் டெக்னாலஜி ஃபார்மான அக்னி அப்படிங்கிற அந்த ஃபேமில் 60% ஸ்டேக் வந்து வச்சுருந்தாங்க. இப்போது அடிஷ்னலாக 20% ஸ்டேக்கை வந்து நாங்கள் அக்யூர் பண்ண போகிறோம். ஓவராலாக 80% ஸ்டேக்கை வந்து நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஐடி ஷேர்ஸ் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவாக வந்து மாறி இருக்கு. அதுக்கான காரணம் புரோக்கரேஜஸ் எல்லாமே ஏஏ ரிலேட்டட் இஷ்யூஸை திரும்ப வந்து பேசியிருக்காங்க. அமெரிக்கன் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அசென்ச்சர் 5.5%க்கு மேலே டவுன் ஆயிருக்கு. சேல்ஸ் ஃபோர்ஸ் 5.5% வந்து டவுன் ஆயிருக்கு டியூஸ்டே. ஸோ இந்த ரெண்டு பெரிய கம்பெனியுமே டியூஸ்டே வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால நாளைக்கு வெட்னஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற ஐடி ஷேர்ஸுமே வந்து நெகட்டிவாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஐடி ஷேர்ஸோட பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படிங்கிறது 2 நாளைக்கு மார்க்கெட்டில் இருந்துச்சு. பட் அமெரிக்காவோட இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் ஐடி ஷேர்ஸ் திரும்ப வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து வெஸ்ட் ஏஷியன் வார் வந்து ரொம்ப பீக்காக போயிட்டு இருந்தாலும் இந்தியாவில் அது பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸை வந்து பெருசாக வந்து பாதிக்கலை. லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த மே மாதம் பேசஞ்சர் வெஹிக்கிள் கார் சேல்ஸ் அப்படிங்கிறது 25% வந்து அப்பா இருக்குது. இதில் மாருதி சுசுகி 40% இயர் ஆன் இயர் அவங்களோட சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 42% கிட்ட அவங்க சேல்ஸையுமே வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. கியா 23%, மகேந்திரா அண்ட் மகேந்திரா 10%, ஹூண்டாய் வந்து 9% அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறத அப் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 25% வந்து அப்பா இருக்குது. இதில் E4 வெஹிக்கிள் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது 82% வந்து இந்த மே மாதம் அதிகமாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அதிகமான நியூ லான்ச்சஸை எல்லா கம்பெனிஸும் பண்ணதும் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதும் வந்து காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன்லையுமே டாடா மோட்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்திருக்கு. ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து 2-3 குவார்ட்டராகவே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூ அப்படிங்கிறது அந்த ஜேஎல்ஆரில் இருக்கிற இஷ்யூ அப்படிங்கிறது தான். ஸோ ஜேஎல்ஆரில் கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஜேஎல்ஆர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் பேங்க்ஸ் கிட்ட ஒரு 2 பில்லியன் யூரோ வந்து நாங்கள் 5 இயர் லோனாக வந்து ரைஸ் பண்ண போகிறோம் எங்களோட டெப்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, எந்தெந்த பேங்க்ஸ் வந்து அதுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து இந்தியா
இந்தியாவோட இந்த கார் ரிலேட்டட் அப்டேட்டில் ஒரு இஷ்யூவாக இருக்கிறது அப்படிங்கிறது பெட்ரோலில் வந்து எத்தனால் வந்து கவர்மெண்ட் வந்து கலந்துகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி E20 அப்படிங்கிற டார்கெட்டை முடிச்சுட்டு இப்போ E25 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ மாருதி சுசுகி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட இந்த எத்தனால் ஷிஃப்ட்டை வந்து பயன்படுத்தி நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் காரை வந்து லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கான ஒர்க்கை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து மாருதி சுசுகி பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை மற்ற கம்பெனிஸுமே வந்து பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் உருவாகும். ஸோ இது வந்து எப்படி போகுது, இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை பார்த்தோம் அப்படின்னா அது இப்போதைக்கு பிஇ பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம முன்னாடி வீடியோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மேலே பார்த்தோம் அப்படின்னாலுமே அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸுமே 17% வந்து அப்பா இருக்குது. லாஸ்ட் இயர் இதே மே மாதத்தில் 28,000 யூனிட்ஸ் வந்து அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் விற்றுருந்தாங்க. இப்போ 32,850 வெஹிக்கிள் வந்து விற்றுருக்காங்க. பட் மார்க்கெட் வந்து ஒரு 35,000 யூனிட்ஸ் வந்து விற்றுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க. பட் அதை விட கம்மியாக தான் வந்து டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிருக்கு. பட் லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது 17% அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து க்ரோத்தை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும், அது கமர்ஷியல் வெஹிக்கிளோட டிமாண்டை வந்து பாதிக்கும். க்ரோத் அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட்டில் தான் அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஷேரை ஹெவியாக வந்து அடிச்சிருக்காங்க. லிஸ்டான ப்ரைஸ் கிட்டே வந்து இப்போ ஹவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அக்குமுலேஷனுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்து வேற ஒரு சில ஷேர் ரிலேட்டட் அப்டேட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேதாந்தா அவங்களோட மும்பை ஆஃபீஸில் வந்து இடி வந்து சர்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ்க்கு அப்புறம் ஷேர் வந்து கரெக்டாக இருக்குது. பட் இந்த ஷேரை வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் நான் வந்து பார்க்கல. ஏன்னா இந்த கம்பெனியை வந்து ஒரு கடனில் வந்து தத்தளிக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க கடனை ரீஃபைனான்ஸ் பண்ணி அதை வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைக்கல. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் அவங்க QIP அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து 2வது நாளாக இந்த ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கோஃபோர்ஜ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மிட் ஸ்கேல் ஐடி ஃபர்ம். அவங்க இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக குளோபல் லெவலில் ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேர் நெக்ஸா ஏஜென்டிக் ஏஐ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த நியூஸ்னால ஷேர் வந்து 5% கிட்ட அப் ஆகி இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஐடி ஷேர்ஸ் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு புதன்கிழமை கோஃபோர்ஜ் வந்து நெகட்டிவாக வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்து இந்தியா ஃபுல்லாகவே இந்த டேட்டா சென்டர் அதுக்கப்புறம் ஏஐ ரிலேட்டட் அப்டேட்டை வந்து எல்லா கம்பெனிஸுமே கொடுத்துட்ருக்காங்க. இப்போது ஆனந்த் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹரியானாவோட டேட்டா சென்டர் எக்ஸ்பென்ஷனில் 20,000 கோடி வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளாக் பாக்ஸ் அவங்க வந்து ஐஓஎன்எஸ் கூட சேர்ந்து என்டர்பிரைஸ் ஏஐ அடாப்ஷனை வந்து நாங்கள் ஆக்சலரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த 2 கம்பெனிஸுமே அடுத்த 3 வருஷத்தில் $100 மில்லியன் வந்து ரெவன்யூ வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் அனந்த் ராஜும் சரி பிளாக் பாக்ஸும் சரி நல்லாவே வந்து மார்க்கெட்டில் இந்த ஏஐ ரிலேட்டட் ஹைப்னால வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அங்கே எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்கல. அடுத்து பேங்க் ரிலேட்டட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ரேட் கட்டை வந்து ஆர்பிஐ கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பேங்க்ஸுமே அவங்க கொடுக்குற கடனோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால் கிட்டத்தட்ட 66% லோன்ஸ் வந்து 9% வட்டிக்கும் கீழே தான் வந்து பேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேங்க்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை நல்லாவே வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த Q4ஓட ஒட்டுமொத்த பேங்க்ஸ் ரிசல்ட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை விட பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து க்ரோத் ஆகிருக்கு. அசட் குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு. இந்த பிரைவேட் பேங்க்கில் நாம் டிஸ்கஸ் பண்ண ஒரு பேங்க் அப்படிங்கிறது HDFC பேங்க். இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸில் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2026 மட்டுமே இந்த பேங்க் வந்து 25% கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் ஆப்ரேஷனல் லெவலில் எந்த பெரிய இஷ்யூவும் கிடையாது. அவங்களோட மெர்ஜருக்கு அப்புறம் கொஞ்சம் லோன் டு LDR ரேஷியோ அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த
ஹை லெவல் இஷ்யூஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் லெவலில் இருந்த அந்த இஷ்யூஸ் வந்து பேங்க் மேலே இருந்த ட்ரஸ்ட்டை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு குறைச்சிருக்கு. ஸோ இதனால தான் வந்து இந்த ட்ராப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ எப்போ அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரிசால்வ் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த பேங்க்கோட திரும்ப ரிவைவல் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் லாங் டேர்முக்கு இந்த டிப்பை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த ஆர்டிக்கலில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனலாக நானுமே அதை தான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரியே போன ஒரு வாரத்தில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நாட்கோ ஃபார்மாவும் ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் தான். இது ரெண்டுலேயுமே ஒரு நல்ல ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ரெண்டு ஷேருமே ₹1000 கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி லெவலில் நான் வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத இந்த ரெண்டு ஷேர்லையுமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால எல்பிஜி சிலிண்டர் ப்ரைஸை வந்து ஏற்ற முடியல. ஏற்றாமல் இருக்கிறதுனால ஒரு எல்பிஜி சிலிண்டருக்கும் ₹650 கிட்ட அண்டர் ரிக்கவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பெட்ரோல் டீசல் ப்ரைஸை ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பரப்பப்பட்டது. அது என்ன அப்படின்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் டெய்லி வந்து 1000 கோடி கிட்ட லாஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பெட்ரோல் டீசல் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக இந்த கமர்ஷியல் சிலிண்டர் ப்ரைஸை வந்து ஏற்றிட்டே இருக்காங்க. இப்போ இந்த டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டர் ரிலேட்டடான இந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்த நாட்களில் டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டரோட ப்ரைஸையுமே கவர்மெண்ட் அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் கிறிசில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபியூல் ப்ரைஸை ஹைக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 0.5% கிட்ட அப்பாகும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்பாச்சு அப்படின்னா திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஆர்பிஐ கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும். அது ஒட்டுமொத்தமாக எக்கானமி க்ரோத்தையும் வந்து புல் பேக் பண்ணும், மார்க்கெட்டையும் வந்து பாதிக்கும். பட் இருந்தாலும் நொமுரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2027 மார்ச் வச்சு பார்க்கும்போது நிஃப்டியோட டார்கெட்டாக 25,900 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வரதுக்கான வாய்ப்பு வந்து அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் இருக்குது. ஸோ இதனால் நிஃப்டியோட டார்கெட்டை நாங்கள் 25,900 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% வந்து நிஃப்டி ஏறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பட் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 26,300 கிட்ட இருக்குது. ஸோ மார்ச் 2027 வரைக்குமே அந்த ஆல் டைம் ஹையை மீட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு புரிகிற இன்னொரு விஷயம். அடுத்து கொக்கோ கோலா வந்து அவங்களோட இந்தியாவில் இருக்கிற அந்த பாட்டிலிங் யூனிட்டான ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பிவரேஜஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்டை வந்து ஐபிஓவாக கொண்டு வரதுக்கான வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க. இந்த ஐபிஓ 2027 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஐபிஓவை ப்ரீமியம் வேல்யூவேஷனில் வந்து கொண்டு வர போகிறாங்க. கம்பெனியோட ஏர்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது 100லேருந்து 150 டைம்ஸில் தான் வந்து லிஸ்டே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவில் லிஸ்ட் பண்ணும்போது இதை தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்ஜி இதை தான் பண்ணியிருந்தாங்க, ஹூண்டாயும் இதை தான் பண்ணியிருந்தாங்க. ஹூண்டாய் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அதே ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் அப்படிங்கிறதும் ஹையாக தான் இருக்குது. ஸோ இப்போ கொக்கோ கோலாவுமே ப்ரீமியம் வேல்யூவேஷனில் தான் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆக போகிறாங்க. அடுத்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் நான் வந்து பை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஷேர் அப்படிங்கிறது பெர்க்ஷையர் ஹேத்வே. இது வந்து வாரன் பஃபட்டோட ஒரு கம்பெனி. அவர் ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கப்புறம் புது சிஇஓ வந்து அவர் வந்து அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்து மந்த்லி எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து இந்த பெர்க்ஷையர் ஹேத்வேல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த பெர்க்ஷையர் ஹேத்வேல 2 அப்டேட் வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி பெர்க்ஷையர் ஹேத்வே கடந்த ஒரு 2-3 மாசமாக கூகுளில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திரும்ப ஒரு $10 பில்லியன் வந்து கூகுளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஹவுஸ் ரிலேட்டட் கம்பெனியான டைலர் மாரிசன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை $6.8 பில்லியன் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து இப்போ புது சிஇஓ அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பெர்க்ஷையர் ஹேத்வே வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து என்விடியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஐ ஈராக்கான பிசிஸ்க்கான ஒரு புது சிப்பை வந்து நாங்கள் ரீஇன்வென்ட் பண்ணி லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வந்ததுக்கப்புறம் இன்டெல், ஏஎம்டி இவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு போட்டியாக இருக்கும்
அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அமெரிக்காவில் இருக்கிற ஷேர் ரிலேட்டட் நியூஸ். அடுத்து இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஈரான் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை கண்டினியூ பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து அதில் நான் எந்த கமெண்ட்டும் மேட் பண்ண போகிறதில்ல, பேசுகிற வரைக்கும் பேசியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நடந்துட்டு இருக்க இதே டைமில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான தாக்குதல் அப்படிங்கிறது திரும்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரஷ்யா வந்து உக்ரைனில் 600க்கும் மேற்பட்ட ட்ரான் மிசைல்ஸ் இதை வந்து தாக்கியிருக்காங்க. இதில் 22 பேர் வந்து இறந்துருக்காங்க, 100 பேர் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் டென்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப எலிவேட்டடாக இருக்குது. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் தொடர்ந்து ப்ரெஷர் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டே தான் இருக்குது. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கே வேல்யூ இருக்கோ அங்கே பை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை வந்து இந்த மாதிரியான டைமில் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதில் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.